12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants. Exercise 1.3 5th problem. இது ஒரு application problem கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல ஒரு டைம் படிச்சுக்கலாம். The price of 3 commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. இது வந்து மூணு commodities A, B, C ன்னு கொடுத்திருக்காங்க. அதோட price கொடுத்திருக்காங்க. சரியா? இங்க 15,000 1000 and 4000 கொடுத்திருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து அவங்க அந்த பிசினஸ்ல அதாவது பர்ச்சேஸ் பண்றது சேல் பண்றது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. முதல்ல P அப்படின்ற அந்த பர்சனுடைய பிசினஸ்ல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பர்ச்சேஸ் பண்ணோம்னா மைனஸ் அமௌண்ட் வந்து மைனஸ். ஏன்னா நம்மகிட்ட இருந்து கொடுக்கறதுனால நம்மகிட்ட இருந்து போகுது அந்த பணம், அதனால மைனஸ் எடுத்துக்கிறோம். அதே சேல் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் வி ரிசீவ் தி அமௌண்ட், அதனால அதை பிளஸ்ஸா எடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இந்த போட்டா போதும். சரி, 4 யூனிட்ஸ் ஆஃப் பி பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்போ மைனஸ் 4y ஃபுல்லா படிச்சக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, அப்போ ஏல வந்து 2 யூனிட் சேல் பண்றாரு. அப்போ இங்க என்ன 2x எழுதலாமா? 2x minus 4y. அடுத்து C ல 5 யூனிட் சேல் பண்றாரு. அப்போ plus 5z. இந்த மாதிரி அவர் வந்து ஏல 2 யூனிட்டையும் C ல 5 யூனிட்டையும் சேல் பண்ணிட்டு B ல 4 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 15,000. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? இதே மாதிரி Q ஓட பிசினஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். Q என்ன பண்றாரு பாருங்க. Q purchases 2 units of C. அப்போ இங்க C ல தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அங்க என்ன பண்றோம்? 2z போடலாம். and sells 3 units of A. அப்போ 3x and 1 unit of B plus y equal to எவ்வளவு அவருக்கு அமௌண்ட் கிடைக்குது? ₹1000. இது இரண்டாவது ஈக்குவேஷன். அடுத்து பர்சன் ஆருக்கான பிசினஸ் அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பாருங்க. பர்சன் ஆர் பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ. அப்போ பர்ச்சேஸ் பண்றதுனால மைனஸ் எக்ஸ் ஆகும். அண்ட் செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் பி. 3 யூனிட்ஸ் ஆஃப் பி. அப்போ 3y பிளஸ்ல அண்ட் 1 யூனிட் ஆஃப் சி, அதுவும் சேல் பண்றாரு. சேல் பண்றதுனால பிளஸ் இசட் ஈக்குவல் டு எவ்வளவு அவருக்கு அமௌண்ட் கிடைக்குதுன்னா 4000 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணலாம்? மேட்ரிக்ஸ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முக்கு என்னது? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம்னு பேர். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னு எழுதலாம். அந்த வேரியபிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன எழுதிக்கலாம்? பின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதுல இருந்து எக்ஸ் வேணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஏ இன்வர்ஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஓகே, இந்த இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ இங்க நமக்கு ஏ இன்வர்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ்ல எக்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது எக்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன? எக்ஸ் ஒய் இசட், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். we expand this determinant along R1, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்ம அதுக்கு முதல்ல சைன் அசைன் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ். நம்ம ஏற்கனவே நிறைய போட்டுக்கனால அப்போ டைரக்டா போடலாம். இதை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 into 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் 2 1. அடுத்து இந்த ரெண்டு எலிமெண்ட் அதான் 2 3 into minus 2 minus 6 வரும். செப்பரேட் பண்ணனால அது plus 6 ஆகும். மைனஸ், இங்க மைனஸ் போடுறோம், எலிமெண்ட்லயே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ரெண்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் 4 into 4 கூடிய ரோ காலம் விட்டுட்டு 3 into 1 3 into 1 3 minus 1 into minus 2 வந்து plus 2 ஆகும். செப்பரேட் பண்ணனால அது minus 2 plus 5 into 5 கூடிய ரோ காலம் இது மட்டும் இருக்கும். 3 3s are 9 plus 9 minus 1 into plus 1 minus 1 செப்பரேட் பண்ணனால அது என்ன ஆகுது? plus 1 ஆகுது. ஸோ இப்போ இது என்ன? 1 plus 6 வந்து 7.
7 into 2 14 வரும். அடுத்தது இங்கே பாருங்க 3 minus 2 வந்து 1, அப்போ plus 4. அடுத்து plus இங்கே 9 plus 1 10, 10 into 5 வந்து 50. ஸோ இது எவ்வளோ ஆச்சு? டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு ஆட் பண்ணால் 68 வருது. 68 நாட் ஈக்குவல் டு 0. அப்போது என்ன நமக்கு என்ன கிடைக்கும்? A இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்தது A இன்வர்ஸ். A இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? 1 by determinant A into adjoint A. சரி, இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடித்து நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஒரு ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு A கேபிட்டல் A சஃபிக்ஸ் IJ. இதானே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம எழுதிடலாம். இது நமக்கு கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஒரு +1ல் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சாரஸ் ரூல்னு ஒன்று படிச்சிருக்கோம். சாரஸ் ரூல் என்ன? சாரஸ் ரூலில் இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸை ரிப்பீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலான்னா 2 3 -1 இதை இந்த காலம் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ. -4 1 3. பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 ரோஸ் இருக்கு பாருங்க, அதை ரிப்பீட் பண்ணலாம். இவ்வளோதான். எப்படி இதை கொண்டு வரோன்னு பாருங்க. இப்போ இந்த இது போட்ட பிறகு இந்த ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ அதையும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டணும், ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுட்டு மீதி இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இங்கே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இந்த முதல் இந்த அதாவது விட்ட பிறகு இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்ட பிறகு உள்ள இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் எடுத்துக்கலாம். அப்போ அதில் வந்து எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட்ஸு, அடுத்த 4 எலமெண்ட்ஸு, அடுத்த 4 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எப்படி நம்ம மைனரை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ 1 into 1 1 1 3 into -2 -6 வரும். செப்பரேட் பண்ணுறதுனால +6 ஆகும். சரியா? அடுத்தது இந்த 2 எடுத்துக்கலாம். -2 into -1 வந்து +2. 1 into 3 +3 வருது. செப்பரேட் பண்ணுறதுனால -3. 3 into 3 9. 9 அடுத்து வந்து -1 into +1 வந்து -1 வரும். செப்பரேட் பண்ணால் +1 ஆகும். அவ்வளோதான். இதே மாதிரி மற்றது. அடுத்து செகண்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோவுக்கு செகண்ட் லைனையும் தேர்ட் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ 3 into 5 15. ஸோ அதனால் அந்த நம்ம எப்படி மைனர் எக்ஸ் பண்ணுமோ அதே போல தான். -4 into +1 -4 அது செப்பரேட் பண்ணும்போது +4 ஆகும். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து 2 + 5 2 + 5. அடுத்தது +4 -6. இது செகண்ட் ரோ முடிஞ்சது. தேர்ட் ரோவுக்கு தேர்ட் லைனும் ஃபோர்த் லைன் எடுத்துக்கிறோம். அப்போ -4 into -2 +8. 1 into 5 +5 -5 ஆகும். அடுத்தது 5 3s are 15. 15 -2 into +2 -4 அது வந்து +4. அடுத்து 2 1s are 2 +12. 2 + 12. அவ்வளோதான். ஸோ அடுத்து இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. 1 + 6 7. 2 - 3 -1. 9 + 1 10. அடுத்தது இங்கே 2 ஆட் பண்ணால் 19 7 -2. அடுத்த தேர்ட் ரோவில் 8 - 5 3. 15 + 4 19. 2 + 12 வந்து 14. இதுதான் வந்து நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் AIJ. அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு AIJ டிரான்ஸ்போஸ். நம்ம ரோஸை வந்து என்ன எழுதிக்கலாம்? ரோஸ் இன்ட்டு காலம்னு கொண்டு வந்துடலாம். 2 implies. செகண்ட் ஈக்குவேஷனில் A inverse equal to 1 by determinant A. Determinant A is 68 into adjoint A. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 1ல் இந்த A inverse நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதனால் therefore 1 implies capital X equal to 1 by 68 into B. B மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 15,000 1000 4000 வந்து 1000 காமனாக இருக்கனால
ஒரு 1000 வெளியே எடுத்துடலாம். இப்போ 1000 நம்ம வெளியே எடுத்ததுனால இங்கே ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? 15, 1, 4 இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்போது 7, 19, 3 இதில் 3 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரோவும் எடுத்து காலம் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 1000 by 68 பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாமா? 7 into 15 105 plus 19 plus 12. இது இப்போ வந்து செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -15 plus 7 19 into 4 19 into 4 வந்து 76 நமக்கு. சரி, 10 into 15 150. அடுத்தது -2 into 1 -2, 14 into 4 56. ஸோ இப்போ நம்ம இது சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க? 1000 by 68 1000 by 68 இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க? இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து 136. அடுத்து செகண்ட் எலமெண்ட் வந்து 68 வரும் ஆட் பண்ணோம்னா. தேர்டில் வந்து 204 வரும் ஆட் பண்ண. சரியா? இப்போது என்ன பண்ணணும்னா இந்த 1000 by 68ஆல் உள்ளே நம்ம கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல வந்து என்ன பண்ணால் 68 மட்டும் உள்ளே கொண்டு போயிடலாம். 68 உள்ளே கொண்டு போனால் 68 டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ டினாமினேட்டர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு என்ன ஆகும்? டிவிஷனாக ஆகும், டிவைட் பண்ணணும். அப்போ 136ல் 68 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 1000 இது 2 டைம்ஸு, இது வந்து 1 டைம். 204ல் 68 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 2 into 1000 2000, 1 into 1000 1000, 3 into 1000 3000. ஸோ அப்போது நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்ற மேட்ரிக்ஸ் கேபிட்டல் எக்ஸு, இங்கே கேபிட்டல் எக்ஸோட மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஈக்குவல் நமக்கு தெரியும். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேட்ரிக்ஸ் பாருங்கள். லெஃப்ட் சைடில் 3/1 இருக்குது, ரைட் சைட்லையும் 3/1 இருக்குது. அதனால் இதை நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கனால இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் மேட்ரிக்ஸில் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 2000 இங்கே எழுதலாம் இல்லையா? therefore x equal to 2000. y அப்படின்றது வந்து எவ்வளோ? 1000. z equal to 3000. இப்போ 3000 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு ஆன்சரே எவ்வளோதான். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு சொன்னால் என்ன எழுதணும்? எக்ஸ் டினோட்ஸ் the price of commodity A, Y வந்து price of commodity B, Z is the price of commodity C. இது நம்ம வச்சுட்டா போதும். இது எழுதணும் கூட இல்லை, இங்கேயே ருபீஸ் சிம்பிள் போட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.